ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இங்கே பாருங்கள் நைட் ரொட்டீன் மல்லிகை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். இப்போ நைட்டு ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டு இந்த பழைய மத்தியானம் வச்ச சாம்பார் சூடு பண்ணியிருக்கேன். இது தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்ற போகிறேன். ஆனால் இட்லி மாவில் தோசை ஊற்றுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. தோசை ஸ்மூத்தாக நம்ம பச்சரிசி இது 2 உலக்கு அது பச்சரிசி உளுந்து எல்லாம் ஒட்டுக்க போட்டு ஆட்டுறது தோசையே நல்லா இல்லை. இதுதான் ஸ்மூத்தாக நல்லா இருக்கு தோசை. நம்ம இட்லிக்குன்னு ஆட்டுற மாவில் தோசை ஊற்றினா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். இது தோசை அது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சாதம் கொஞ்சம் இருக்குது, சாம்பார் இருக்குது, பொரியல் இருக்குது, வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் வேணால் பொரிச்சுக்கலாம். நெல்லு அரியுது, தோசை சுட்டு வைக்க தட்டு. அதில் என்ன பாத்திரமெல்லாம் விலைக்கு போட்டிருக்கீங்க? பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் கழுவி போட்டேன், அதை எடுத்து வைக்கணும் படுத்து போகிறதுக்குங்க. எல்லா பாத்திரமும் பெரிய பாத்திரமாக இருக்குது. ஆமாம், அது அங்கே எடுத்து வச்சிருந்தது, அதில் அழுக்கா இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணலை. அழுக்கா இருந்தனால ஒரு வாட்டி கழுவி போட்டேன். தோசை இப்படி வேகாமல் வந்தால் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். அது எப்படி வெந்திருக்கு வேகலைன்னு தெரியும். அதில் மாவு அப்படியே இருக்குது தெரியும். இதில் மூடி வச்சிட்டோம்னா மாவு இருக்காது, இதுக்குள்ள மூடி இருக்கும். மூடி வச்சிட்டோம்னா மாவு இருக்கு, மாவு இருக்காது. கவர் பண்ணிட்டோம்னா மாவு இருக்காது, நல்லா வெந்துடும். மக்களே, ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு, சுடு தோசை. வாங்க சாப்பிடலாம். இது 2வது தோசை ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நைட்டு தோசை சாப்பிட்றது பிடிக்கும்? சதுரக்கல்ல பெரிய கல்ல தோசை ஊத்துறாங்க, வீடியோவிலே பார்த்துருக்கேன். அந்த கல்லெல்லாம் எங்கே வாங்குவானு தெரியல. தோசை அவ்வளோ இது ஒரு இடத்துல வீடியோ ஒரு மேடம் போட்டிருந்தாங்க. நாங்கள் கல் மேக்கிங் தான் எங்களுக்கு இது இரும்பு கல்லுன்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், என்னென்ன ஷேப் வேணுமோ கட்டம் நீளம் கூட இதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பரோட்டா செய்கிற கல் எல்லா கல்லுமே இருக்குது அவங்கள்ட்ட. அந்த மாதிரி கல் வாங்கி விலையும் கொஞ்சம் கம்மி தான், வெளியில் வாங்குறத விட கம்மி தான் அவங்கள்ட்ட. ஆனால் இரும்பு தான். ஆமாம், நாங்கள் இந்த இரும்பு பார்த்தேன் அது வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரும்பு கல் வாங்குறதுக்கு அம்மா வாங்குவோமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சாங்க. அப்புறம் சரி, நான் நான்ஸ்டிக் நிறைய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான்ஸ்டிக் எல்லாம் ஒரு 4-5 வச்சிருக்கேன். புதுசு 2-3 இருக்கு. ஆனால் அதில் சுட்டா கேன்சர் வருதுன்னாங்க, அதனால அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த கல்லும் வாங்க மாட்டோம்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அந்த கல்லை ரொட்டீன் பண்ணுறதுக்கு வேற, அதை எதையோ ஊற வச்செல்லாம் பண்ணீங்கல்ல. ஆமாம், இது அரிசி கழிச்ச தண்ணி, வடிச்சண்ணி, சோறு கவுத்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு ஊற வச்சு 2 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இதனே அப்படி இருந்து எடுக்க வர மாட்டேன்ட்டுச்சு. அப்புறம் வெங்காயமெல்லாம் தடவி கொஞ்சம் சிரமப்பட்டு 1 தோசை 2 தோசை பிஞ்சு தான் வந்துச்சு. அப்புறம் முட்டை ஆம்லெட் அதில் போட்டு அப்படிலாம் பண்ணிட்டேன். தோசை எடுக்கணும். இப்போல்லாம் விளக்கி கழுவுனாலும் உடனே வெங்காயத்தை தேய்ச்சிட்டோம்னா எடுக்க வந்துடும் தோசை. முட்டை ஆம்லெட் இதில் ஊற்றுனோம்னா எடுக்க வந்துடும். அதுவும் முட்டை ஆம்லெட் ஊற்றுனாலும் எடுக்க வந்துடும். நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் வேற கல்லா? ஆமாம், சப்பாத்திக்கு வேற கல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சப்பாத்திக்கு மட்டும் இந்த அதுக்குள்ளே இருக்குது. சப்பாத்தி இதுவும் ஒரே கல்லில் போட்டால் எடுக்க வராது, தோசை எடுக்க வராது. அதனால சப்பாத்திக்கு வேற கல், தோசை. நாங்கள் ரொம்ப ஆடம்பரமாகவும் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் சாம்பார் இருந்தால் அதையே வச்சுக்கிட்டு சாப்பிட்ருவோம். தேங்காயெல்லாம் கிடக்கு சட்னிக்கு, ஆனால் நான் எல்லாம் செய்யவும் மாட்டேன். எனக்கு செய்யவும் சிரமமாக இருக்கும். நம்ம 2 பேர் தானே, சாம்பார் இருக்குது இது இருக்குது, அதை வச்சு சாப்பிட்ருவோம். எப்பயுமே ரொம்ப இதுவாகலாம் பண்ணுறது இல்லை. அதுக்கு 3 வேளையும் சமைக்கிறாங்க. 3 வேளையும் பண்ணுறோம். அதனால ரொம்ப விரிச்சுலாம் பண்ணுறது இல்லை. சாம்பார் இருந்தால் போதும், அதை சுடு வச்சு தான் சாப்பிட்டுக்கிறது நைட்டு.
மத்தியானம் சாம்பார் இல்லைன்னா சட்னி வைப்பேன். மிளகா சட்னி இல்லைன்னா இந்த சட்னி ஏதாவது வைப்பேன். நைட்டுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோசை, கொஞ்சம் சாதம், சாம்பார், பொரியல் இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். பாத்திரமெல்லாம் விளக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரமெல்லாம் விளக்கி போட்டு குடத்தை நாளைக்கு தண்ணி பிடிக்க குடம் விளக்கி கவுத்துட்டேன். குடம் விளக்கி சூப்பராக இது போட்டு கவுத்துட்டேன். இந்த தண்ணி நாளைக்கு வரலன்னா இருக்கட்டும்ங்கிறக்காக வச்சுருக்கேன். இந்த புடி துணியை துவைச்சி போட்டேன். புடி துணி டெய்லி துவைச்சிருவேன். நைட்டு துடைச்சிட்டு மாற்றி மாற்றி தான் எடுத்துக்குவேன். புடி துணி நம்ம இதுக்குள்ளது. இது எல்லா துணியும் வரிசை காயப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், மாற்றி மாற்றி எடுத்துக்குவேன். மஞ்சள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உளுத்தியாக வந்துருச்சு. அது நாளைக்கு மிக்சியில் போட்டு சலிச்சிட்டு எடுத்து வைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்து வைக்கணும். நல்லா பாருங்க, சருக காஞ்சி போச்சு. கொஞ்சம் கூட ஈரப்பசையே இல்லை. இது என்ன ஒரு அரை டப்பிக்கு தானே வரும்? கொஞ்சம் தான் வரும். ஆனால் இந்த மருந்துகளுக்கு போட்டுக்கலாம். சமையலுக்கு அந்த மஞ்சளை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மருந்துகளுக்கு எதுக்காக போட்டுக்கலாம். ஆன்டிபயோட்டிக் தானே. அரிசி தான் நாங்கள் வாங்குறது. இந்த அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்குறது. 1 கிலோ 70 ரூபா. நியூ டபுள் இந்த அரிசி தான் நாங்கள் 1 கிலோ 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 10 கிலோ தான் வாங்கிக்கிறது. அதுவே எங்களுக்கு 2 மாதத்துக்கு வரும். நாங்கள் 2 பேர் தான். பொண்ணு ரொம்ப வரமாட்டா. அவள் திருச்சியில் தான் இருக்கா. அவங்க வரமாட்டா ரொம்ப. 10 கிலோ தான் 2 மாதத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சாப்பாடு அரிசி. கொட்டாட்டி மிச்சத்தை வச்சு வை. கொட்ட முடியலன்னா கீழே கொட்டிடாத. அரிசி கீழே சிந்தப்படாது. அப்புறம் எடுத்துக்குவோம். திரி விளக்க மாட்டேங்கிறீங்களா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பு தொடச்சிட்டேன். எல்லா வேலையுமே பார்த்துட்டேன். அடுப்பு தொடச்சாச்சு. இது குடத்துக்கு மட்டும் மூடணும். குடம் சில்வர் குடம் வாங்கி வச்சுக்குவேன். நம்ம அங்கே போய் எடுக்கிறனால சில்வர் குடத்தை தூக்க முடியாது, வெயிட்டுன்ட்டு தான் பிளாஸ்டிக் குடம் வாங்கி வச்சுக்கேன். பிளாஸ்டிக் குடம்னா ஈஸியாக தூக்கலாம், கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ விளக்குக்கெல்லாம் திரி மாற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, விளக்குக்கெல்லாம் திரி மாற்றுறேன். எவ்வளோ நீளமாக இருந்தாலும் அந்த திரியெல்லாம் இந்த திரி பழைய திரியை சேர்த்து வச்சுருவேன் ஒரு இதில். அது எதுக்காவது யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருப்பேன். கூட இருக்க நல்லெண்ணெய்லாம் அதில் இருக்கும். நிறைய இருக்க நல்லெண்ணெய்லாம் கொஞ்சமாக இருக்க நல்லெண்ணெயை இதில் ஊற்றி வச்சுக்குவேன் விளக்குக்கு. அது மடிச்சுக்கும் அப்படியே ஊற்றுனோம்னா. நைட்டே போட்டு வச்சுட்டோம்னா காலையில் எந்திரிச்சு வந்த உடனே ஏற்றிக்கலாம். அதுக்காக நைட்டு ரெட்டை திரியாதான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டை திரியாதான் போடுவேன். அதுக்கு அடியில் பாருங்கள் காசு வச்சுருக்கேன். 5 ரூபா காயின்ஸ் வச்சு தான் வைப்பேன். எப்பயும் 5 ரூபா காயின்ஸ் வச்சு தான் நம்ம விளக்கு வைக்கணும். அப்போ தான் நமக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வீடு எல்லாம் வாங்கணும்னு நினச்சோம்னா அதுக்கெல்லாம் கிடைக்கும். இங்கே திரி இருக்குது, இதில் வச்சுருவேன். இது திரியும் மாற்றிடுவேன். இதுதான் தீபாராதனை கட்ட வச்சுக்குவேன் இந்த திரியை. 2 திரியுமே இங்கேயா? ஆமாம், 2 திரியுமே இதில் தான் வச்சுட்டு தீபாராதனை கட்டணும்ல நாளைக்கு. இங்கே பாருங்க, ரெட்டை திரியை தான் போடுவேன். டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு இதெல்லாம் எனக்கு. டெய்லி எங்கே போயிட்டு வந்தாலும் இது செஞ்சுட்டு தான் படுப்பேன். எங்கேயும் வெளியூர் போயிட்டு வந்தா கூட இதெல்லாம் செஞ்சுட்டு தான் படுப்பேன். எண்ணெய் இருக்கா இல்லையான்னு பார்த்து ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் படுப்பேன். இன்னைக்கு இதோட ரொட்டீன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை வேலையும் நான் டெய்லி பார்த்துட்டு தான் படுப்பேன்.
கிச்சன் திட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக பண்ணிடுவேன். காலையில் எந்திரிச்சு வந்த உடனே காஃபி போடுறது, மருந்து எதுவும் குடிக்கிறேன்னா குடிச்சிக்கிறது, இப்படி தான். அது தயிர், உர ஊற்றுற தயிர் அது. ஆமாம், சரி நீ ஓகே. இதோட இந்த வீலாக் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.